இவங்க ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தேவையான விஷயங்கள மட்டும் செய்யணும். ஸோ ஃபேமிலி செகண்டரி தான். ஏன்னா இவங்க ஸ்டடியாக இருந்தால் தான், ஒரு ஸ்டடி மைண்டோட ஒரு சந்தோஷ மனநிலையோட இருந்தால் தான் அவங்களுடைய ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அவங்களால செய்ய முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இவங்களே ஒரு கொலாப்ஸில் இருக்கிறாங்க, இல்லை இவங்களே ஒரு ஆங்ஸைட்டி கவலையோடு இருக்கிறாங்க, ஏக்கத்தோடு இருக்கிறாங்கன்னா இவங்களால ஃபேமிலிக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதையும் கொடுக்க முடியாது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு என்ன தேவை, இவங்களுக்கு எது சந்தோஷம், இவங்களுக்கு எது ஒரு பெர்மனன்ட் ரெக்கவரி கொடுக்கும், அந்த விஷயங்களை மட்டும் ப்ராசஸ் பண்ணால் போதும். மற்ற விஷயங்கள்லாம் அதை தொட்டு செகண்டரியாக பண்ணிக்கிட்டால் போதும். இதை முதல்ல கிளியர் பண்ணோம், அதுக்கடுத்து மற்றதுக்கெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக மேஷராசிக்காரர்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வரும், ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா பார்த்து சேஃபாக போங்க, ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா எதாக இருந்தாலும் ஒரு கவனம் இருக்கட்டும், ஜாக்கிரதையாக இருக்கட்டும், ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு மாதிரி ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணணும், பாசிட்டிவிட்டி. நல்லதே நினைக்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல சிந்தனை மட்டும் வரணும்.